முன்பாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்னார்கள். சொல்லி 4 ஆண்டுகள் முடிந்திருக்கிறது. இதுவரை நீட் தேர்வை அவர்களால் ரத்து செய்ய முடியவில்லை. சட்டமன்றத்திலே எங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியினுடைய தலைவர், மாட்சி மிகுந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் பல்வேறு தருணங்களில் முதலமைச்சராக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டார்கள், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, மத்தியிலே காங்கிரஸ் அரசு இருந்த பொழுது அதிலே அங்கம் வகித்த நீங்கள் அன்றைக்கு இந்த சட்டத்தை கொண்டு வந்தீர்கள். அன்றைக்கே நீங்கள் நினைத்திருந்தால் இந்த சட்டத்தை கொண்டு வருவதற்கு அணை போட்டிருக்க முடியும். ஆனால் அன்றைக்கு மத்தியிலே பதவி சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு கையெழுத்து போட்டுவிட்டு இன்றைக்கு மக்களை ஏமாற்றுவதற்காக நீட் தேர்வை கொண்டு வந்துவிட்டு இன்றைக்கு ரத்து செய்ய முடியவில்லை என்று சொல்லுகின்றீர்கள். நீட்டுக்கும் இன்றைய நிதிநிலை அறிக்கைக்கும் இருக்கு. 525 தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றாத திமுக அரசு முக்கியமாக நீட் தேர்வு ரத்து செய்ய முடியவில்லை. மாணவர்கள் வாங்கிய முழு கல்வி கடனையும் ரத்து செய்வேன் என்று சொன்னார்கள், அதையும் செய்யவில்லை. அதே போல சிலிண்டர் ஒன்றுக்கு 100 ரூபாய் மானியமாக வழங்குவேன் என்று சொன்னார்கள், அதையும் செய்யவில்லை. அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற நெல்லிற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 2500 வழங்கப்படும் என்று சொன்னார்கள், வழங்கவில்லை. கரும்பு டன் ஒன்றிற்கு 4000 ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னார்கள், செய்யவில்லை. அதே போல தமிழகத்தில் இருக்கின்ற தாய்மார்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக தேர்தலுக்கு முன்பாக தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும், நன்றாக கவனிக்கவும், தமிழகத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப தலைவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படும் என்று அறிவித்து தேர்தல் வாக்குறுதியாக தந்து தமிழகத்தில் இருக்கின்ற 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், இன்றைய முதலமைச்சராக இருக்கிற திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக சென்று மக்களை சந்தித்து இந்த வாக்குறுதியை தந்தார்கள். தாய்மார்கள் அதை நம்பி வாக்களித்தார்கள். ஆட்சி அதிகாரத்திற்கு வந்ததற்கு பின்னால்